அண்மை செய்தி. கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாடலாசிரியர் மு மேத்தாவிற்கு கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். பாடலாசிரியர் மு மேத்தா அவர்களுக்கு கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதானது வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்பில் அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். இந்த கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அறிவிப்பு குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கும் பின்னணி பாடகி திருமதி சுசிலா ஆகியோருக்கும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த விருதை அறிவித்திருக்கிறார். புது கவிஞருடைய மிகப்பெரிய ஆற்றலாளர் என்று வர்ணிக்கப்படும் மேத்தா அவர்களுக்கும், மேலும் 60 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்படும் பின்னணி இசை பாடகர் சுசிலா அவர்களுக்கும் இந்த விருதை தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதை பொறுத்தவரைக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவினை போற்றும் வகையில் கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கும் அதே போல பி சுசிலா அவர்களுக்கும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தக விருது அறிவிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் துறையில் சிறந்து விளங்கிடும் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு இந்த விருதானது தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படுகிறது. இந்த விருதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளான ஜூன் 3ஆம் தேதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக 3ஆம் தேதி விருதுகளானது வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த 2 விருதாளர்களுக்கும் ரூபாய் 10 லட்சம் ரூபாயும் நினைவு பரிசும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறார். மேலும் 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவித்தபடி இத்தகைய விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக ஜூன் 3ஆம் தேதி இந்த விருது கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது என்ற விருது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த 2 விருதுகளையும் தற்போது பெற இருக்கிறார் மு மேத்தா அவர்களும் அதே போல சுசிலா அவர்களும். இசைக்கோயில் திரு சுசிலா அவர்களை பொறுத்த வரைக்கும் 1935ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் பாடி வருகிறார். பல்வேறு காலகட்டங்களில் சிறப்பாக பாடக்கூடிய அவர் அடிப்படையில் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் மேலாக தமிழ் சினிமாவில் முக்கிய பின்னணி பாடகராக இருந்து வரும் சுசிலாவுக்கு இந்த விருதானது வழங்கப்படுகிறது. அதே போல புது கவிதைகளில் நவீனப்படுத்திய மு மேத்தா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட சங்க இலக்கிய கவிதைகளிலிருந்து முழுமையாக புது கவிதைகள் படைத்த மு மேத்தா அவர்களுடைய காலம் தொற்று தொடர்ச்சியாக புது கவிதைகளுடைய வரவானது அதிகப்படுத்தி வருகிறது. எனவே அவர்களுடைய கௌரவிக்கும் வகையிலும் இந்த விருதானது கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இருவரும் ஆளுமையான ஒன்று இலக்கியம், இன்னொன்று இசை என்ற அடிப்படையில் இந்த இலக்கியம் இசையான விருதுகள் மு மேத்தா அவர்களுக்கும் சுசிலா அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருது ஜூன் 3ஆம் தேதி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் கடந்த 2022 சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சான்றிதழ்களும் ரூபாய் 10 லட்சமும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த வருடத்துக்கான இந்த 2 விருதாளர்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு இந்த விருதின் பெயரையும் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.